வணக்கம். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ வழங்கி பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுவை முதலியார்பேட்டை புவன்கரை வீதியில் ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகம் திறக்கப்பட்டு அதன் மூலம் நிவாரணம் வழங்க முடிவு செய்து தொகுதி முழுவதும் டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இந்த டோக்கன்களுக்கு தற்போது நிவாரணப் பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு டோக்கனுக்கும் 5 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ கோதுமை, 1 கிலோ துவரம் பருப்பு மற்றும் பாத்திரங்கள் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டம் அதிகம் சேராத வகையில் நாள்தோறும் 1000 நபர்கள் என கணக்கிட்டு தொகுதி மக்கள் அனைவருக்கும் பொருட்கள் வழங்க திட்டமிடப்பட்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஜான்குமார் எம்எல்ஏ தினமும் நேரடியாக அறக்கட்டளை அலுவலகம் வந்து அனைவருக்கும் பொருட்களை வழங்குகிறார். இன்று நடைபெற்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் நிவாரணப் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 14,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியில் ஜான்குமார் எம்எல்ஏ தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது 9,000 குடும்ப அட்டைகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளது. மேலும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏவுக்கு முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றனர். அதேபோன்று பொதுமக்களுக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. கடற்கரையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு பிறந்துள்ளதையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி உள்ளது. புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர். இதேபோல் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புத்தாண்டையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்டு காலை 6 மணிக்கு பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். புத்தாண்டையொட்டி அர்ச்சனை சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாலை 3:30 மணி வரை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். இரவு 10:30 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது. பக்தர்கள் வரிசையில் நிற்பதற்காக பாதையும் மேற்கூரையும் அமைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டையொட்டி சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் மணக்குள விநாயகர் கோவிலில் ஒரு வாரமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவது குறிப்பிடத்தக்கது. அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு புதுச்சேரி கௌசிக பாலசுப்ரமணி ஆலயத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே எழுந்தருளி உள்ள கௌசிக பாலசுப்ரமணியன் கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி காலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இளநீர் அபிஷேகம், பாலாபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சண்டிகர் மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை கைவிட வலியுறுத்தி பணியில் இருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறையை தனியார் மயப்படுத்த உள்ள நடவடிக்கை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சண்டிகர் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் சங்க தலைவர் தணிகாச்சலம் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணியில் இருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை கைவிட வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தி மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். பகுதி நேர வேலை கிஃப்ட் பார்சல் அனுப்பியதாக கூறி புதுவையில் 5 பேரிடம் ரூபாய் 13.90 லட்சம் மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் செந்தில்வேலன். இவருக்கு டெலிகிராம் மூலம் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் பகுதி நேர வேலை உள்ளதாக கூறியுள்ளார். இதனை நம்பி செந்தில்வேலன் டாஸ்க் விளையாட்டு விளையாடி உள்ளார். பிறகு நாளடைவில் பணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் 1,31,000 பணம் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் கதிர்காமம் பகுதியை சேர்ந்த புவனேஷ் என்பவரிடம் ரூபாய் 80,000 மோசடி செய்துள்ளனர். காரைக்காலை சேர்ந்த பஷீர் அகமது என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் தருவதாக கூறி ரூபாய் 78,500 ஆன்லைன் மூலம் மோசடி செய்தனர். மேலும் காரைக்கால் சிவகுமார் என்பவரின் மகள் மகாலட்சுமிக்கு அவரது நண்பர்கள் மூலம் லண்டனில் இருந்து கிஃப்ட் பார்சல் அனுப்பியுள்ளதாக இணையவழி மோசடிக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை நம்பி மகாலட்சுமி ரூபாய் 11 லட்சத்தை ஆன்லைன் மூலம் அவர்களுக்கு செலுத்தி ஏமாந்தார். புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தசேகர். இவர் தவறாக ஆன்லைன் மூலம் ரூபாய் 60,000 பணத்தை மர்ம நபர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார். பிறகு இந்த பணத்தை திருப்பி கேட்டபோது அவர் கொடுக்காததால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது சம்பந்தமாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு மதுபோதையில் வந்த வாலிபர்கள் காவல்துறையினரை ஆபாச வார்த்தையில் பேசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கானோர் இரவு குவிந்தனர். கடற்கரை சாலையில் 12:30 மணி வரை புத்தாண்டை கொண்டாட போலீசார் அனுமதி அளித்திருந்தனர். ஆனால் 12:15 மணி முதற்கொண்டே கூட்டத்தை கலைந்து போக செய்தனர். நகரில் பல இடங்களில் நள்ளிரவு 1:30 மணியை கடந்தும் வாலிபர்களின் அட்டகாசம் குறையவில்லை. கோரிமேடு சாலை உள்ளிட்ட நகரின் பல இடங்களில் பைக்குகளில் 3 பேர் அமர்ந்தபடி கூச்சலிட்டபடி சைலன்சர்களை திருக விட்டு அதிக சத்தம் எழுப்பியும் ஸ்டாண்ட்களை சாலையில் உரசி தீப்பொறி பறக்கவிட்டும் சென்றனர். போலீசார் இருந்தும் அவர்களை பார்த்தபடி இதுபோல் ரகலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடற்கரை சாலைக்கு போதையில் வாலிபர்கள் செல்ல முயன்றுள்ளனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்தனர். ஆனால் அவர்கள் போலீசாரை தரக்குறைவாக திட்டி தாக்க முயன்றனர். இதையடுத்து போலீசார் அவர்களை தடியால் தாக்கி விரட்டி அடித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மற்றும் தனியார் கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் ஹெல்மெட் கட்டாயமாக அணிய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை சார்பிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரியில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரி முதல்வர்களுக்கு உயர்கல்வித்துறை சிறப்பு பணி அலுவலர் மோகன சௌந்தரி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது தனிப்பட்ட பாதுகாப்புக்காகவும் அபராத விதிகளை தவிர்க்கவும் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணிவது கட்டாயமாகும். எனவே கட்டாயம் ஹெல்மெட் அணிவதை உறுதி செய்து அனைத்து மாணவர்களும் ஊழியர்களுக்கும் இந்த தகவலை கல்லூரி முதல்வர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்கள் தெரிவிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டையொட்டி காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றறிவு அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றறிவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது.
இங்கு ஆண்டுதோறும் புனித வெள்ளி, கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட பிறப்பு போன்ற விழாக்கள் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. புத்தாண்டு நள்ளிரவு 2025 ஆங்கில புது வருட பிறப்பை முன்னிட்டு புனித தேற்றறிவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் மற்றும் இணை பங்குத்தந்தை சாமிநாதன் ஆகியோர் சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி வைத்தனர். மேலும் திருப்பலி முடிந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு தேவாலயங்கள் மற்றும் நகரின் முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் மேலும் ஆங்கில புத்தாண்டு பிறப்பின் போது வான வேடிக்கை வெடித்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டனர். காரைக்காலில் கடலில் குளித்த 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் தனது குடும்பத்தோடு காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு மற்றும் அவரது சகோதரி பிரியதர்ஷினி கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அலையில் சிக்கி உள்ளனர். உடனடியாக அருகில் இருந்த போலீசார் மற்றும் உறவினர்கள் இருவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பிரியதர்ஷினி மயக்கத்துடன் மீட்கப்பட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் ஸ்ரீ விஷ்ணு பாறையில் சிக்கி உயிரிழந்தார். உடனடியாக அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதேபோல காரைக்கால் அடுத்த புதுத்துறை சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் நிசன்ராஜ் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது நண்பர்களோடு காரைக்கால் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கினார். இதனையடுத்து அவரது உடலையும் காரைக்கால் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். காரைக்கால் கடற்கரையில் 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 2025 புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. கடற்கரை சாலையில் நள்ளிரவில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு 2025 புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். புத்தாண்டையொட்டி 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. அதற்கேற்ப வசதிகளை, சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டை கொண்டாட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்தே தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கினர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தேவையான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முன்னேற்பாடுகளை காவல்துறை செய்திருந்தது. ஒயிட்டன் எனப்படும் ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும், அதாவது கடற்கரை சாலை வரையிலும் அனைத்து சாலைகளும் நேற்று பிற்பகல் 2 மணி முதல் பேரிக் காற்றுகளால் மூடப்பட்டன. அந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இரவு ஆக ஆக கட்டுக்கடங்காத கூட்டத்தால் கடற்கரை சாலையை திணறியது. பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். 12 மணிக்கு முன்பாகவே சிலர் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாட தொடங்கினர். நள்ளிரவு 12 மணிக்கு மக்கள் ஹாப்பி நியூ இயர் என கூறி 2025 புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். 12:30 மணி வரையிலும் புத்தாண்டு கொண்டாட போலீசார் அனுமதி அளித்திருந்தனர். அதன் பிறகு கடற்கரை சாலையில் இருந்து அனைவரையும் போலீசார் அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே தலைமை செயலகம் எதிரே உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் டிஜே எனப்படும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவை இந்த ஆண்டு நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். 2025 ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. மிஷின் வீதி ஜென்மராக்கினி மாதா பேராலயம், ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா, நெல்லித்தோப்பு புனித விண்ணேர் பண்ணை, ஆரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை, வில்லியனூர் புனித லூர்தன்னை திருத்தலம், தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை உள்ளிட்ட தேவாலயங்களில் நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் நடந்த நள்ளிரவு திருப்பலியில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாநில பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் பங்கேற்று புத்தாண்டு மறையுரை வழங்கினார். முன்னதாக 2024 ஆண்டுக்கு விடை கொடுக்கும் வகையில் பாவ மன்னிப்பு வழிபாடு, நன்றி ஆராதனை நடந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கமலசாயி ஆலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு தரிசன நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாய்பாபாவின் அருளை பெற்றனர். புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி பகுதியில் உலக புகழ்பெற்ற கமல சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது.
இந்த ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயத்தில் ஆண்டுதோறும் புது வருட பிறப்பன்று சிறப்பு தரிசனம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு புது வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்கள் சாய்பாபாவை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர். புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாய்பாபாவை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். மேலும் புத்தாண்டை முன்னிட்டு பல்லக்கு ஊர்வலம் மற்றும் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. மேலும் தரிசனத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.